ஹாய், myself சந்தோஷ். நான் என்னென்னா பேசிக் ஆஃப் சி ப்ரோக்ராம் பற்றி நடத்த போகிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ரு ஃபைல் பற்றி நீங்கள் ஏற்கனவே காலேஜில் படிச்சிருப்பீங்க. வாய்ட் மெயின்னா மெயின் ஃபங்க்ஷன், லைப்ரரி ஃபங்க்ஷன். இதில் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் printf கூட ஒரு ஃபங்க்ஷன் தான், scanf ஒரு ஃபங்க்ஷன் தான், gets ஒரு ஃபங்க்ஷன் தான். இதுமாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்து இன்பில்ட்டாக மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெயின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நாம் இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்ப்போம்னா, ஃபஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம்னா டேட்டா டைப்பில் இன்டிஜர் டேட்டா டைப்னால் என்ன பார்ப்போம். இன்டிஜர் டேட்டா டைப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒன்லி ஃபார் த ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ரியல் நம்பர்ஸ் என்னென்னா பாயிண்ட் வேல்யூ எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுக்காக தான் இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏங்கிறது வந்து வேரியபிள் வந்து வேல்யூ வந்து வேரி ஆகும். அதுக்கு தான் இந்த ஆல்பபெட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஏபிசிடி நீங்கள் எது வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏங்கிறது வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம். இப்போ வந்து ஏவோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த 10ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டன்டோட வேல்யூ எப்பயும் மாறாது. எக்ஸாம்பிள், ஏ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் ஏ = ஏ + 1ன்னு கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஏ = ஏ + 1, அப்போ அடுத்த ஸ்டெப் போகிறப்ப ஏவோட வேல்யூ 11 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வேரியபிள் வேல்யூ சேஞ்ச் ஆகும், பட் கான்ஸ்டன்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? printf அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணுறோம். printf ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நீங்கள் டிக்ளேர் பண்ணிடுறீங்களா, அந்த ஏவோட வேல்யூ வந்து 10ன்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகணும். அதுக்காக printfங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள், வேல்யூ ஆஃப் ஏன்னு வச்சிங்களேன், இந்த வேல்யூ ஆஃப் ஏ. இப்போ வந்து இந்த ஏவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக %d-ன்னு வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இது கான்ஸ்டண்ட்டாக எல்லா printf ஃபங்க்ஷன்லையும் %d-னா இன்டிஜருக்கு %d, கேரக்டர் %c, அது மாதிரி சம் வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் தகுந்த மாதிரி வேரி ஆகும். ஓகேங்களா? கமா ஏ அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ தான் printf ஃபங்க்ஷனில் வந்து ஏவோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்காக கமா ஏன்னு கொடுக்குறோம். =; ஓகேங்களா? இப்போ முடிஞ்சது. இப்போ வந்து கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். கெட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணால், அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அவுட்புட்டை பார்ப்போம். அவுட்புட் என்னது, ஏவோட வேல்யூ 10 கிடச்சிச்சு. பட் நம்ம இந்த மாதிரி வருதுங்களா, அப்போ இந்த மாதிரி வராதுக்கு நம்ம என்ன பண்ணால் கிளியர் ஸ்க்ரீன் கொடுப்போம். ஓகேங்களா? கிளியர் ஸ்க்ரீன் வந்து டேட்டா டைப்ஸ் கீழே தான் எப்பயும் கொடுக்கணும். ஓகேங்களா? கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள், கிளியர் வந்துடுதுங்களா? இப்போ வந்து கெட்ஸு எடுத்து பாருங்கள், நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து வராது. பார்த்தீங்களா? டக்குன்னு வந்துட்டு போயிடுச்சு. அதனால தான் கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா? ஓகே, இன்றைக்கி இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் பார்ப்போம், நாளைக்கு கேரக்டர் பார்ப்போம். ஓகே, பாய்.